20 வீடு மட்டும் பிரைவேட்டா இருக்கிற மாரியான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில கட்டி விற்பனைக்காக இருக்கக்கூடிய ஒரு 4 பிஹெச்கே வீடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கோயம்புத்தூர் எல்&டி பைபாஸ் கற்பகம் காலேஜுக்கு பக்கத்திலேயே கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்குங்க. 4 சென்ட் லேண்ட் ஏரியால 1920 ஸ்கொயர் ஃபீட்ல நல்ல ஒரு ஸ்பேசியஸான வீடா ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா வீட்டை சுத்தி இடம் கொடுத்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா இருக்கிற மாதிரி ஆட்டுக்கல், அம்மிக்கல் வைக்கிற மாதிரியான ஸ்பேஸ் எல்லாம் செட் பண்ணி நல்ல ட்ரெண்டியான இன்ட்வொர்க்ஸ் வீடு ஃபுல்லா ரெடி பண்ணி வீட்டை நல்ல ஒரு ஸ்பேசியஸான 4 பிஹெச்கே வீடா 3 பெரிய மாஸ்டர் பெட்ரூம் அது போக ஒரு கிட்ஸ் பெட்ரூமோட ரெடி பண்ணியிருக்காங்க. இங்க மொத்தம் ஒரு 20 வீடு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நமக்கு பேசிக், கம்ஃபர்ட், லக்ஸரி அந்த மாதிரியான ஒரு 3 செக்மெண்ட்ல வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டை கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரை கொடுத்து 4 சென்ட் லேண்ட் ஏரியால 1920 ஸ்கொயர் ஃபீட்ல 4 பிஹெச்கே 5 டாய்லெட்டோட கட்டியிருக்காங்க. இந்த வீடு ஆக்சுவலா டியூப்ளெக்ஸ் மாடல் வீடு தான். ஆனா வீட்டோட டெரஸில் ஒரு பெரிய கசிபோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கறனால பார்க்கறதுக்கு G+2 டைப்பில் கட்டியிருக்கக்கூடிய வீடு மாதிரி தெரியுதுங்க. சிங்கிள் என்ட்ரி எக்ஸிட்டோட அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பிரைவேட்டான கம்யூனிட்டியில் அமைச்சிருக்கக்கூடிய வீடுங்கிறனால சுற்றி 9 அடிக்கு காம்பவுண்ட் வால்லாம் கட்டி உள்ளுக்குள்ளேயே டெம்பிள், கார்டன் ஏரியா, வாக்கிங் ட்ராக்கு, சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு, ட்ரைனேஜ், தார் ரோடு, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, 24x7 செக்யூரிட்டி மாதிரியான அமெனிட்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது 2 பெரிய காரை தாராளமாக பார்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேசிஸாக பார்க்கிங் ஏரியாவை 16க்கு 16.5 அளவில் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங் ஏரியாவோட வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே மட்டும் இல்லாமல் செட்பேக் ஸ்பேஸ் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு அமைச்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸில் அவுட்டரில் கேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. இது போக வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி, வீட்டோட பார்க்கிங் ஏரியாலாம் கவர் பண்ணுற மாதிரியான சிசிடிவி கேமராலாம் பொருத்திருக்கிறாங்க. வீட்டோட பார்க்கிங் ஏரியா தான் வீட்டோட ஜனமலைங்கிறனால இந்த இடத்துல தனி போர்வெல் போட்டிருக்கிறாங்க. அது போக வாட்டர் சம் கட்டியிருக்கிறாங்க. மெயின் டோர் தேக்கு மரத்தில் கிழக்கு பார்த்த மாதிரி நல்லா கிளாஸான ஃபினிஷிங்கில் பாலிஷிங் ஒர்க்லாம் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம்னா முதல்ல நம்ம பார்க்கறது 16க்கு 16ங்கிற அளவில் ஸ்கொயராக அமைச்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஸ்பேஸுங்க. இந்த வீடு ஃபுல்லாமே லிவிங் ஸ்பேஸில் பார்க்குற மாதிரியான கிளாஸியான 2x4 வெட்டிஃபைட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலரில் பெயிண்டிங் ஒர்க்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வீட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகி ரூம்ஸ் எல்லாம் நல்லா வெளிச்சமாகவே தெரியுது. இந்த லிவிங் ஏரியாவில் 2 பக்கத்தில் பெரிய பெரிய ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வால் ஃபுல்லாமே இந்த மாதிரியான ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஒயிட் கலர் ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் பொறுத்த மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க்கு. இந்த இடத்துல மல்டிமீடியா டிவி நெட், ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோடலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாலேருந்து அப்படியே நம்ம கிச்சன் கம் டைனிங் குள்ள என்டர் ஆகிறோம்னா அந்த வால் ஃபுல்லாமே பேனலிங் ஒர்க் பண்ணி லைட்டிங் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் கம் டைனிங்க. என்டர் ஆகும்போதே ஒரு ஸ்பேஸான டைனிங் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸான கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்து கிச்சன் ஏரியாவோட வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான டைல் ஒர்க் பண்ணி கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் வந்து நமக்கு யூ ஷேப்பில் கிரனைட்டில் இருக்குங்க. நல்லா டார்க்கான கவுண்டருங்கனால இதுக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் கலரில் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக கிளாஸ் டோர்லாம் பொறுத்தின மாதிரினா ஒரு பெரிய டால் யூனிட், வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பெரிய RCC லாஃப்ட் கபோர்டு ஒர்க்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட் வந்துருங்க. டைனிங் ஏரியாலேயே வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ் போகிறக்கு ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்கனால இன்னும் டைனிங் நல்லா வெளிச்சமாகவே இருக்குது. ஃபேன் மாதிரியான எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் மாட்டி வச்சிருக்காங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுக்கிறக்கான ஸ்பேஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் தனியாக ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி என்ட்ரன்ஸில் பெரிய ஒரு உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குறது 5க்கு 5ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பூஜா ரூம். ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ்லாம் ரெடி பண்ணி கிரனைட் கவுண்டர் அமைச்சிருக்காங்க. வீட்டோட டைனிங்லேருந்து அப்படியே வீட்டோட லெஃப்ட் சைடு அமைச்சிருக்கக்கூடிய அந்த செட்பேக் ஸ்பேஸ் போகிறக்கான டோரை வந்து சேஃப்டிக்காக மெட்டல் டோராக கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு உட்டு மாதிரி இருக்குங்க. மல்டி லாக் சிஸ்டமோட பிளான் பண்ணியிருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ரைட் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸுங்க. இந்த இடத்துல ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. 4க்கு 6.5ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஸ்டைலில் கொடுத்து பாத்ரூமோட ஃப்ளோரிங் வால்க்கு டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி அப்படியே பின்னாடி போயிட்டீங்கன்னா பேக் சைடில் ஒரு கவர்டு யூட்டிலிட்டி ஏரியா இருக்குங்க. இந்த இடத்துல துணி துவைக்கிறக்கான மேடை, துணி காய போட்டக்கான ஆங்கிள், அது போக அவுட்டர் சர்வீஸ் சிங்க்கு, ஆட்டுக்கல், அம்மிக்கல் இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாமே மெட்டல் ரூஃபிங் ஷீட்டு போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அது போக நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸும் இருக்குங்க.
இந்த வீட்டில் மொத்தம் 4 பெட்ரூம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் 2 பெட்ரூம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. அது போக ஒரு கிட்ஸ் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட டோருக்குலாம் உட்டன் டோர் வந்து ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 10க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இன்ட் ஒர்க்ஸ் எல்லாம் நல்லா ட்ரெண்டியாக சூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ்லாம் பொருத்தி பிளாஸ்டர் பரிஸில் கார்னர்ஸ்க்குலாம் டிசைன் ஒர்க்ஸ்லாம் பண்ணி ஃபேன் மாதிரியான எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ்லாம் கொடுத்து கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 விண்டோஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமில் ஸ்டோரேஜுக்கு 2 டோர் டைப்லேயே 2 வார்ட்ரோப் இருக்குங்க. அங்கே ஸ்டடி டேபிள் மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. கார்ட் போடுற இடத்துக்கு பின்னாடி பேனலிங் ஒர்க்லாம் பண்ணி லைட் ஒர்க்லாம் பண்ணி ஹெட் போர்ட் டிசைன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக தனியாக ஒரு ஸ்டடி ஏரியா மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் யூனிட்லாம் கொடுத்துருக்காங்க. சாண்டில் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் இன்டி ஒர்க் அமைஞ்சிருக்கு. இது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 5 பெட் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 8ங்கிற அளவில் பிளான் பண்ணி ட்ரை ஏரியா வெட் ஏரியாங்கிற கான்செப்ட்ல வந்து பிரிச்சிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்க் டைல்ஸ், வாலுக்கு வந்து கிளாஸான செராமிக் டைல்ஸ் வந்து சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சாண்ட்ரார் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஜாகுவார் பிராண்டில் வந்து மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய 4 பெட்ரூமில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டோம். இது வந்து கிட்ஸ் பெட்ரூம் 10க்கு 11ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக இருந்தாலும் இந்த சைடு வால் ஃபுல்லாமே வால் பேனலிங் ஒர்க்கு ஹெட் போர்ட் டிசைன்லாம் வச்ச மாதிரி பிளான் பண்ணி லைட்டிங் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபேனு, கார்னரில் பிளாஸ்டர் பரிஸில் டிசைன் ஒர்க்கு, ஸ்டோரேஜுக்கு வார்ட்ரோப் ஸ்பேஸு, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் மாதிரியான இன்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் இந்த பெட்ரூமில் இருக்குங்க. இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 4.5க்கு 6.5ங்கிற அளவில் இருக்குங்க. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்னில் டெயில் ஒர்க்லாம் இருக்குங்க. வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்காக கொடுத்துருக்கூடிய அந்த ஸ்டார்கேஸ் ஏரியா இருக்குல்லங்க, அந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கு கீழே இன்வெர்டர் வச்சுக்கிறதுக்கான ஒரு ரூம் இருக்குது. அதுக்கு வந்து உட்டன் கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு இன்னர் ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார் கேஸ் ஏரியாவோட த்ரெட்டுக்கெல்லாம் வந்து கிரனைட் ஒர்க் உபயோகப்படுத்திருக்காங்க. ரைட்ஸ்க்கெல்லாம் வந்து டெயில் ஒர்க் உபயோகப்படுத்திருக்காங்க. ஹேண்டில்ஸ்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் உட்டன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததும் ஒரு லிவிங் பேசேஜ் மாதிரி பிளான் பண்ணி இந்த இடத்துல இருந்து இந்த வீட்டோட 3வது பெட்ரூம் 4வது பெட்ரூம் ஃப்ரண்ட் பால்கனியெல்லாம் போகிற மாதிரி பிளான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம 3வது பெட்ரூமை பார்த்தலாம். இங்கே பெரிய ஒரு கிங் சைஸ் உட்டன் காட் இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு நேர் மேலே அமைஞ்சிருக்கிறதுனால இதையும் 10க்கு 17ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இன்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த இடத்துல ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பண்ணியிருக்கக்கூடிய இன்ட் ஒர்க்ஸோட கார்னர்ஸ் எல்லாம் வந்து நிறைய இடத்துல செமி சர்க்கிள் ஷேப்பில் கர்வியாக பிளான் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஹெட்போர்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க லைட் ஒர்க்கோட. ஸ்டோரேஜுக்கு வந்து வார்ட்ரோப் ஸ்பேஸ் இருக்குது. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. 5க்கு 7ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. ஃப்ளோரிங் வாலுக்கும் பெட்ரூமில் இருக்கக்கூடிய இன்ட் ஒர்க்ஸோட கலர் காம்பினேஷனுக்குலாம் மேட்ச் பண்ணுற மாதிரி டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃபைனல் பெட்ரூம். இந்த வீட்டில் மொத்தம் 4 பெட்ரூம். இது வந்து 4வது பெட்ரூம். இது வந்து 11க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம். சீலிங்கில் இங்கேயும் பிளாஸ்டர் பரிஸில் டிசைன் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பெஷல் பெட்டியில் வால் டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அது போக ஸ்டோரேஜுக்காக கொடுத்துருக்கக்கூடிய வார்ட்ரோப் ஸ்பேஸோட டோர்ஸ்லாம் வந்து இங்கே ஸ்லைடிங் டைப்பில் இருக்குது. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது. அது போக டிவி யூனிட் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டடி டேபிள் மாதிரி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. 4th பெட்ரூமில் இருக்கக்கூடிய இந்த டாய்லெட் கம் பாத்ரூமை 5.5க்கு 7ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைச்சு கொடுத்துருவாங்க. இந்த வீட்டில் மொத்தம் 5 டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. 4 வந்து வெஸ்டர்ன், அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் வந்து இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு பெரிய ஓப்பன் ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்துருக்குறாங்க. ஃபியூச்சரில் சின்ன ஒரு ஃபங்க்ஷன் கூட இந்த இடத்துல வந்து நடத்திக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய பால்கனி ஸ்பேஸ் இருக்குது. ஃபியூச்சரில் தேவைப்பட்டால் இந்த இடத்துல இந்த வீட்டோட ஒரு பெரிய ஹாலோ இல்லை ஒரு ஹோம் தியேட்டர் ரூமோ இல்லை இந்த வீட்டோட 5வது 6வது பெட்ரூமோ அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாங்க. இங்கே ஃபுல்லாமே கூல் அண்ட் டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட டெரஸில் கசிபோ மாதிரியான ஒரு செட்டப் ரெடி பண்ணி அதுக்கு மேலே சோலார் பேனல் பொறுத்து இருக்கிறாங்க. 2 வாட்டர் டேங்க் இருக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு கோயம்புத்தூரில் அந்த எல்என்டி பைபாஸ் கற்பகம் காலேஜுக்கு பக்கத்துலேயே எல்என்டி பைபாஸ்க்கு மேலேயே 20 வீடு மட்டும் ப்ரைவேட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே கட்டியிருக்கிறாங்க. இந்த வீடு வந்து சேலுக்காக கட்டியிருக்காங்க. இங்கே வந்து பேசிக்கு, கம்ஃபர்ட், லக்ஸரி இந்த மாதிரியான ஒரு 3 செக்மெண்ட்டில் வந்து வீடு கொடுத்துட்ருக்காங்க. பேசிக்னா நமக்கு சிவில் ஒர்க்கு ஃபிட்டிங்ஸோட ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. கம்ஃபர்ட் அப்படின்னு போயிட்டிங்கன்னா ஃபால்ஸ்டிங் ஒர்க்கு, மாடர்ன் டிவி யூனிட், மாடுலர் கிச்சனு, வார்ட்ரோப் ஸ்பேஸு, சிசிடிவி கேமரா, வாட்டர் ஹீட்ரு இந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதே லக்ஸரி போயிட்டிங்கன்னா நான் கம்ஃபர்ட்டில் சொன்னதெல்லாம் தாண்டி சோலார் பவர் பேனல் 3 kW வந்துருங்க. அப்போ
போக வாட்டர் சாஃப்ட்னர் கொடுத்துருவாங்க, ப்ரெஷர் பம்பு, பவர் பேக்கப்பு, ட்ரிங்கிங் வாட்டர் ஆரோ சிஸ்டம் வந்துடும், நெட்லான் வந்து எல்லா விண்டோக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, எலக்ட்ரிக்கல் சிம்னி வந்துடும், அது போக சோலார் வாட்டர் ஹீட்டர் டெரஸில் வந்துருங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த வீட்டோட விலை வந்து பேசிக் மாதிரி போயிட்டீங்கன்னா 1,05,00,000 கொடுக்குறாங்க, கம்ஃபர்ட் மாதிரி போயிட்டீங்கன்னா 1,10,00,000 கொடுக்குறாங்க, லக்ஸரி மாதிரி போயிட்டீங்கன்னா 1,15,00,000 கொடுக்குறாங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே வந்து பில்டரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன், நீங்கள் டேரெக்டாகவே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க.